ஹாய், நான் தாங்க உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு தக்காளி சோறு, அதுவும் பேச்சுலருக்கான ஒரு ரெசிபிங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறேன். கேஸ் பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கிறதுனால இண்டக்ஷனில் ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணி இந்த தக்காளி சாதத்தை செஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரியே இருக்குங்க. அப்படி ஒரு ருசியான தக்காளி சோறு உங்கள் வீட்டு கிச்சனில் எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்த்துலாம் வாங்க. ஓஎஸ் கோல்டுன்னு ஒரு ரைஸுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஜென்ரலாக வீட்டுக்கு நான் இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்தவாசிலேருந்து வாங்கிட்டு வருவேன் இந்த அரிசியை. இதில் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 2 டம்ளர் தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். வாங்க போய் அரிசி ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதுங்க. இப்போ நம்ம ஒரு 300 கிராம் ரைஸ் எடுத்துருக்கோம், சரியா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் வெங்காயம், அதாவது பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று, தக்காளி 300 கிராம் எடுக்கலாம். எவ்வளோ அரிசியோ அவ்வளோவே தக்காளி போடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 300 கிராம் தக்காளி எடுத்துருக்கேன், அதை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 4 பட்டை, 2-3 ஏலக்காய், 2-3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு மராட்டி மொகு, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. 2 பச்சை மிளகா சேர்ந்து வதங்கட்டும். இப்போ ஒரு 300 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனில் 2 ஸ்பூன் பூண்டு போட்டுங்க, 1 ஸ்பூன் இஞ்சி போட்டால் போதும். இதை அடி பிடிக்காமல் நல்லா வதக்குங்க. இண்டக்ஷன் புதுசாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு 100 டிகிரிலே வச்சுங்க. எப்போ நம்ம மூடி போட்டு விசில் விட போகிறோமோ அப்போ ப்ரெஷர் குக்கர் மோடுக்கு மாற்றிக்கலாம். 300 கிராம் அரிசிக்கு 3 கிராம் வரைக்கும் கணக்கு பண்ணி போடுங்க தனி மிளகாத்தூள், அதுக்கு மேலே வேண்டாம். மல்லி புதினா இது கொண்ட கணக்கு இல்லை, தாராளமாக போட்டுக்கலாம். மல்லி புதினா 300 கிராம் தக்காளி சேர்க்குறேன், வெங்காயத்தோட 2 மடங்கு கூட. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 12 கிராம் கல்லுப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கரைஞ்சி வரணும். நீங்கள் எந்த சமையல் பண்ணாலும் அப்படி தான். ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். இது என்னென்னா சாப்பாடு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். 1 கப்பு அரிசி எடுத்துருக்கோம், இதுக்கு 2 கப்பு தண்ணி அளந்து வச்சுருக்கேன், தண்ணியே சேர்த்துட்றேன். இந்த ஸ்டேஜில் இவ்வளோ நான் மேனுவலில் வச்சுருந்தேன், இப்போ ப்ரெஷர் குக்கர் மோடுக்கு மாற்றுறேன். கொதி வந்து விட்டது, அரிசியை சேர்த்து கொள்ளலாம். இப்போது இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் குக்கர் மோடில் இருக்குது, 100 to 500 அந்த ரேஞ்சில் இருக்கிற கொதிக்குது. ஒரே ஒரு விசில், இந்த அரிசி ஒரு விசில்லே வெந்துடும். உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பாடுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விட்டுங்க. விசில் வந்துருச்சு, அடுப்பை அணைச்சிடலாம். என்ன ஆச்சுன்னு உண்மையாகவே எனக்கு தெரியல, விசில் மட்டும் ஒன்று வந்துச்சு. ஓகே, கம 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 கமன்னு வருது வாசம். இது அடி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துருவோம். பெரிய ஹாட் பாக்ஸ் மாற்றிடுறேன். பார்த்தீங்களா, க்ளீனாக வந்துருச்சு. அப்போது இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ். சரியா, நல்லா வந்துருக்கு சாப்பாடு. தரமான ஒரு தக்காளி சாதம், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிட்டோம். இதை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.